இங்கே இந்த லேடியோட பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்க. இவங்க போய் அவங்க ஹஸ்பண்டை பார்த்தா அவரும் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன புது மாப்பிள்ளை மாதிரி கிளம்புறீங்கன்னா, ஆமாம் நம்ம பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்கல்ல, நம்மளும் டிப்டாப்பாக இருந்தால் தானே நல்லா இருக்கும்னும் போது நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்ததாக அவங்க பொண்ணு கிளம்பிட்டாங்களான்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த பொண்ணு மேக்கப் போட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு உங்ககிட்ட தனியாக பேசணுமான்னு அவங்க அம்மா உட்கார வச்சு சொல்கிறா. நான் அந்த பையனை 2 வருஷமாக லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியல, அவங்க பணக்கார குடும்பம், நான் காசுக்காகலாம் அவனை லவ் பண்ணல, ஆனால் வந்து அவங்க எதாவது தப்பாக நினச்சிருவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க வரும்போது அப்பா மட்டும் இங்கே இருக்க வேணாம், அப்பாவோட ஃபேஸில் ஒயிட்லாம் நிறையா ஆனதுனால அவங்க பார்த்தா எனக்கும் அதே மாதிரி வந்துடும் நினச்சிட போகிறாங்கன்னு உடனே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க சொல்கிறாங்க, ஒன்று பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த மனுஷன் நேற்று நைட்லேருந்து தூங்கவே இல்லை, அவங்களுக்கு என்ன செய்யணும் எப்படியெல்லாம் பேசணும்னு அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நான் இப்போ என்னன்னு சொல்லுவேன், நீ வேணா உங்கள் அப்பா விட்டு கொடுக்கலாம், என்னெல்லாம் அப்படி விட்டு கொடுத்து இருக்க முடியாதுன்னு சொல்லி இவங்களும் கண் கலங்கிட்டே போகிறாங்க. இவங்களும் போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நீங்கள் இருக்காதீங்கன்னு. இங்கே இல்லாமல் நான் எங்கே போகிறது, நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னும் போது, உங்கள் பொண்ணு தான் சொன்னதே, உங்கள் ஃபேஸில் இருக்க வெள்ளையெல்லாம் பார்த்தா அவங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அதனால நீங்கள் வீட்டில் இருக்க வேணான்னு ஒன்று. இவரும் உடஞ்சி போய் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இவங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே அவங்க அப்பா வெளியே போயிருக்காருன்னு சொல்லி ஏமாற்றி பேசிடுறாங்க. பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, எல்லாரையும் பார்த்துட்டேன், பொண்ணோட அப்பாவையும் நாங்கள் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கோம், நாங்கள் பக்கத்தில் தான் போகிறோம், அவர் வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் திரும்பி வரோன்னு சொல்கிறாங்க. பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, இவங்களை திரும்பி வர வச்சு கஷ்டப்படுத்த வேணாம், அதனால் நம்ம அப்பாவை கூட்டு வந்து காட்டிடுவோன்னு சொல்லி அவங்கள வெயிட் பண்ண வச்சு அவரை கூப்பிட்டு வராங்க. இவரை பற்றி அவங்க எதுவுமே கண்டுக்கவே இல்லை. உங்கள் பொண்ணை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போன்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு போகிறாங்க. மாப்பிள்ளையும் வந்து சந்தோஷமாக பேசிட்டு போகிறான். இவங்க அப்பாவுக்கு சின்ன வயசில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த ஃபேஸில் வெள்ளையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். டாக்டரை போய் பார்க்கும்போது, இது உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லைனா இந்த மாதிரி வரும், நம்ம மாத்திரை கொடுத்து சரி பண்ண பார்ப்போம், இது யாருக்கும் பரவலாம் செய்யாது, நீங்கள் பயப்படாதுன்னு தான் சொல்லி அமைச்சிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு 6 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. கல்யாணம் ஆகி போன பொண்ணு இப்போ பேத்தியோட அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, கல்யாணம் ஆகி போன வெளிநாட்டுக்கு இப்போ தான் எங்களை பார்க்கணுன்னு என்ன தோணுது இல்லைன்னும் போது, அப்பா எங்கன்னு கேட்குறா. இங்கே பக்கத்தில் தோட்டத்துக்கு தான் போயிடுவார், இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இவரும் பேத்தி பயந்துடக்கூடாதுன்னு மேஸ்க்கை போட்டு வந்தவொடனே அவங்க பேத்தி ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அந்த மேஸ்க்கை கழட்டி பார்த்துட்டு அப்பயும் அவன் கட்டி பிடிக்க தான் செய்கிறான். அவங்க மருமக வந்து சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தினமும் உங்கள் ஃபோட்டோவெல்லாம் நான் அவகிட்ட காமிச்சிட்டு தான் இருக்கேன், நாங்கள் எல்லாம் குடும்பம் தானே, நீங்கள் எதுக்கு பயப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு உடனே மருமகனோட கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. அவங்க பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்ச உடனே இவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு, இத்தனை வருஷம் என் மூஞ்சில் இந்த மாதிரி ஆனந்தால் தானே என்னை பார்க்க வரல, என் பேத்தி கூட எனக்கு காட்டாமல் போயிடுவேன் தான் நான் பயந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு எல்லாம் நீங்கள் வந்தோடனே தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னொடனே அந்த பொண்ணு மன்னிச்சிருங்கப்பான்னு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா.